அண்மைச் செய்தி. அரசு பள்ளியில் மூடநம்பிக்கை பிரச்சாரம் செய்ததாக சர்ச்சைக்குள்ளான மகாவிஷ்ணுவை ஏர்போர்ட்டில் வைத்து கைது செய்ய போலீஸ் திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரம். வணக்கம் தர்ஷினி. ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு சென்னை வந்தவுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து விளக்கம் அளிப்பதாக கூறி ஒரு வீடியோ ஒன்றை நேற்று வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் நாளை 1:10 மணிக்கு நான் சென்னை விமான நிலையம் வருவேன் என்று குறிப்பிட்டிருந்த நிலையில் தற்போது சென்னை விமான நிலையத்தில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவர் விமான நிலையத்திலேயே வைத்து கைது செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது. எனவே தற்பொழுது விமான நிலையம் தற்போது பரபரப்பாக இருக்கிறது. ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியா சிட்னி நகரிலிருந்து சென்னை வந்தடைந்து விட்டார். சென்னை விமான நிலையத்திலிருந்து அனைத்து செக்கிங்களையும் முடித்துவிட்டு முனையத்திற்கு வெளியே வருவதற்கு இன்னும் 15 நிமிடம் ஆகும் என்று கூறப்படுகிறது. சென்னை வந்தவுடன் பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம் விளக்கம் அளிக்க உள்ளேன், இறைவனிடம் சரணாகதி அடைந்து விட்டு உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்க உள்ளேன் என்று கூறி காணொலி ஒன்றை வெளியிட்ட நிலையில் தற்பொழுது மகாவிஷ்ணு சென்னை விமான நிலையம் வந்து அடைந்து விட்டார். இது தொடர்பாக மகாவிஷ்ணு கூறுகையில், நாளை மதியம் 1:10க்கு சென்னை விமான நிலையத்தில் இறங்குவேன். அரசு பள்ளி உரையாற்றிய பின்னர் நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துவிட்டேன். தமிழ்நாடு காவல்துறை இந்தியாவின் சட்டத்திட்டங்கள் மீது எனக்கு அதீத அளவில் நம்பிக்கை வைத்துள்ளேன் என்றும் அந்த காணொலியில் குறிப்பிட்டிருந்தார். தற்பொழுது அவர் விமான நிலையம் வந்தடைந்த பிறகு இங்கு 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். விமான நிலையத்திலேயே வைத்து கைது செய்யப்படுவார் என்று கூறப்படுகிற நிலையில் தற்பொழுது பன்னாட்டு விமான நிலையத்தில் சற்று நேரம் பரபரப்பாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.